ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இப்போ எங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து விநாயகர் சதுர்த்தி. நான் இன்றைக்கி என்னென்ன செய்ய போகிறேன் சொல்லிடுறேன். சுண்டல் தான் சாமிக்கு செய்யணும். அப்புறம் வந்து இதை வந்து அவல் பாயசம் செய்ய போகிறேன். கொழுக்கட்டை அரிசி மாவு இருக்குது, கருப்பு எள்ளு வெல்லம் போட்டு செய்ய போகிறேன். அச்சு வாங்கியிருக்கிறேன், பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் அச்சில் செய்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அச்சில் செஞ்சதில்லை, கையில் தான் செய்வேன். சரி, இந்த வாட்டி செஞ்சு பார்க்கலான்ட்டு ஒரு ஆசை. செய்யலாம். என்னென்ன செய்கிறேன்ட்டு நான் 1 by 1 நான் காமிக்கிறேன். அந்த கொழுக்கட்டை மாவு எப்படி பிசைஞ்சு எப்படி அதை பூரணம் செய்யறது, அதில் 1 by 1 நான் காமிக்கிறேன். இது வேக வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ அவுள் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அவுள் வந்து இதில் 1 கப்பு தான் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இந்த இப்போ அவுள் வெந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து சர்க்கரை போடலாம். 1 கிளாஸு, 1 கிளாஸ் அவுள், 2 கிளாஸ் சர்க்கரை. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கரை வந்து நல்லா கொஞ்சம் கரையிட்டும். ரொம்ப இதுவாகணும் இல்லை. இது பாருங்கள், ஏற்கனவே வந்து அவுள் வந்து வெந்துடுச்சு. அவள் தான் இந்த சர்க்கரை இப்போ போட்டது கரைஞ்சி கொஞ்சம் இதாகட்டும். அப்புறமா நம்ம வந்து தாளித்து நெய்யில் வந்து அந்த முந்திரி பருப்பு திராட்சைலாம் தாளித்து ஊற்றலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போது முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது நெய்யில் வந்து நம்ம முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணியாச்சு. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சேர்ந்து இருக்குது. ரொம்பவும் சேர்ந்துச்சுன்னா கருப்பாயிடுச்சுன்னா கசக்கும். திராட்சை போடலாம். இது அப்படியே பலூன் மாதிரி ஊதி வரணும். தெரியுதுங்களா? நல்லா பலூன் மாதிரி வந்துடுச்சா? சூப்பராக. இப்போ அப்படியே இதில் போட்டுடலாம். அதையா இது வந்து சாரப்பருப்பு பாயசத்தில் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படியே சும்மா அப்படியே நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே நெய்யோடு சேர்த்து ஊற்றிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் எதுவும் வறுக்க போகிறதில்ல. இப்போ இதோ ஏலக்காய் கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். பாயசம் ரெடிங்க. அவ்வளோதான். இங்கே எடுத்து அந்த டைனிங் டேபிளில் வச்சாச்சு. இது பாரு, சூப்பராக இருக்கா பார்க்கும்போதே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுண்டல் தாளிச்சிட்டு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. இப்போ இது தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா இப்போ வந்து இது கொழுக்கட்டை மாவு பிசையறதுக்கு தான். கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ சுண்டல் வந்து வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு மாவு மாதிரி. இப்போ சுண்டல் தாளிக்கணும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு புரியுதா? இப்போ வந்து சீரகம் இது போடலாம். ரெண்டும் சேர்ந்து பொரியும். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு, உளுந்து வந்து சேர்ந்துடுச்சுங்க. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. அதுதான். அவ்வளோதான். ஒரு தாளிப்பு முன்னி வச்சுங்களா? சூப்பராகிடுச்சா? செம்மையாக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே. அப்படியே கலர்ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கலர் இல்லாம் கிளறி விட்டுட்டோம்னா அந்த தாளிச்ச இதெல்லாம் அடியிலெல்லாம் போய் இறங்கும். அவ்வளோதான். இப்போ 2 ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ் ஃப்ளாருங்க. இது 1 2 3 போடலாம். 3 கொஞ்சம் ஒரு பிடி கையாயிடுச்சு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இது சுடு தண்ணியில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு தான் கொதிக்க வச்சுருக்கிறேன்.
ஏன்னா அந்த கொழுக்கட்டை மாவுக்கு உப்பு வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி பிசையலாம். ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் தோசை மாவு மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நல்லா அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பிசைஞ்சு உருண்டை மாதிரி உருட்டி வச்சிடலாம். இப்போது பார்க்கணும். கொஞ்சம் அப்படியே உருட்டினோமா, நல்லா உருட்டிட்டு அப்படியே கையில் வச்சு நல்லா மெலிசாக தட்டிட்டு இப்போ இது உள்ள இங்கே பூர்ணம் வைக்கணும். ஓகே, இது கன்சிஸ்டன்ஸி கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலேயும் தண்ணி ஊற்றினா சொதன்னு ஆகிடும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அதங்காட்டி பூரணம் ரெடி பண்ணலாம். இந்த கருப்பு எள்ளு தான் நான் வச்சு பண்ணுவேன். நல்லா கருப்பு எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வறுத்துட்டு தான் பண்ணணும். பச்சையாக பண்ணால் அது ஒரு மாதிரி நச்சுக்குன்னு ஒரு மாதிரி அதுலேருந்து ஒரு இது அதான் எள்ளுலேருந்து தானே அந்த நல்லெண்ணெய் செய்கிறாங்க. அந்த எண்ணெய் இது வரும். வறுத்துட்டா கொஞ்சம் அந்த இது இருக்காது, நச்சுன்னு. அப்புறம் இது வெல்லம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பூர்ணமாக எடுத்துன்னு வரேன். அந்த எள்ளும் வெல்லமும் சேர்த்து அப்படியே பொடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். அவ்வளோதான். இப்படி தான் வைக்கணும். ரொம்பவும் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதாவது இது வந்து எப்படின்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக இருந்தால் குழன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இது பாருங்கள், அப்படியே நல்லா குறன்னு இருக்கணும். அதாவது ஒன்றும் பதியமாக அரைக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த மோல்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஓட்டையெல்லாம் இல்லாமல் பார்த்து வைக்கணும். கரெக்டாக வச்சிட்டோம்னா இப்போது வெளியில் எடுக்கும்போது அழகாக இருக்கும். இப்போது அந்த பூரம் ஸ்பூன் அப்படியே உள்ளே விட்டுக்கலாம். அப்படியே உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு ஃபில் பண்ணிடலாம். உள்ளே போட்டு ஃபில் பண்ணிட்டு இப்போது இதை வந்து நம்ம கவர் பண்ணணும். நல்லா கவர் பண்ணுங்கள். ஏன்னா ஓட்டை லைட்டாக விழுந்துட்டு போகுது. இது பாருங்கள், அந்த மோல்டில் செஞ்சது நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. சாமிக்கு பலகாரம்லாம் இப்போ சாமி கும்பிடலாம். இப்போ இலை வந்து அங்கே கீழே வைக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த தட்டு வச்சுட்டு இந்த தட்டுக்கு மேலே நம்ம அப்படியே இலைய வைக்கலாம். இலைய வச்சுட்டு இப்போது சுண்டல் வச்சாச்சு. பிள்ளையாருக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச மோதகம் இதுதாங்க. இப்போ சாமிக்கு வச்சாச்சுங்க. இங்கே இலை கீழே வச்சாச்சு. இங்கே வந்து மேலே சாமிக்கு விலை கொளுத்திட்டு பாருங்க, மஞ்சள் பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு இருக்க மாலை, எல்லா பிள்ளையாருக்கும் இருக்க மாலை போட்டாச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் செஞ்சோம். வீட்டில் வந்து நானும் என் பையன் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாரு. அதனால் சிம்பிளாக செஞ்சுருக்கிறேன். அதுவும் இல்லாத இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் கற்பூரம் கொளுத்தி சாமி கும்பிட முடியாது. இன்னும் ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. எங்கள் ஓரத்தி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால் வச்சுட்டு விளக்கு கொளுத்த வேண்டியது தான். ஏன்னா விநாயகர் சதுர்த்தியில் சும்மா விடக்கூடாதுல்ல. அதனால் நம்மளால் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சுட்டு நீங்களும் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக அந்த விநாயகர் அருள் புரிவார். அதுதாங்க, விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.